ஆக்டர் கார்த்தி இவரு நம்ம தமிழ் சினிமால 2007ல பருத்திவீரன் அப்படின்ற படத்துல ஒரு ஹீரோவா லான்ச் ஆகுறாருங்க. லான்ச் ஆன படத்திலே பட்டி தொட்டி சிட்டி அப்படின்னு எல்லா ஏரியாலையும் கலக்குன்னு கலக்குனாருங்க. இந்த படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி மணிரத்னம் அவர்கள் கிட்ட ஏடியா ஒர்க் பண்ணாரு. ஆயுத எழுத்து படத்துல கூட சும்மா ஒரு சீன்ல வந்து உட்கார்ந்து இருந்துட்டு எந்திரிச்சிட்டுலாம் போவாரு. இவர் இது வரைக்கும் 30 படத்துக்கு மேல நடிச்சிருக்காருங்க. ஆனா அதுல 2 படம் தான் டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருக்காரு. 2006ல தெலுங்குல எஸ் ராஜமௌலி ரவி தேஜா வச்சு டைரக்ட் பண்ண ஒரு படம் தான் விக்ரமர் கூடு. இந்த படத்தை தாங்க நம்ம டைரக்டர் சிவா 2011ல கார்த்தியை வச்சு சிறுத்தை அப்படின்னு டைரக்ட் பண்ணாரு. 2011 பொங்கல்ல இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இதுலதான் ஃபர்ஸ்ட் டைம் கார்த்தி டபுள் ஆக்ஷன்ல நடிக்கிறாரு. ஒரு கார்த்தி திருடன், இன்னொரு கார்த்தி போலீஸ். ஸ்டோரி ரொம்ப வித்தியாசமா இருந்தது. நம்ம போலீஸ் கார்த்தி செத்துருவாருங்க. திரும்ப அந்த வில்லன்களை பழி வாங்குவார் நம்ம திருடன் கார்த்தி. படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. இந்த படத்துக்கு வித்யாசாகர் மியூசிக் பண்ணாரு. கார்த்திக்கு பேரா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் நடிச்சிருப்பாங்க. கார்த்தி ஒரு கெரியர்ல ஒரு மாஸ் ஹீரோவா லான்ச் ஆன படமே இந்த சிறுத்தை படம் தாங்க. 11ல இருந்து 14 கோடி ரூபாய் எடுக்கப்பட்ட இந்த படம் 30 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி பொங்கல்ல சில்வர் ஜூபிலி அடிச்சிச்சுங்க. இந்த படத்துக்கு அப்புறம் 11 வருஷம் கழிச்சு தாங்க திரும்ப டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ல நடிச்சாரு. 2022ல PS மித்ரன் டைரக்ட் பண்ண சர்தார் படங்க. இந்த படத்துல அப்பாவா ஒரு கார்த்தி நடிச்சிருப்பாரு, பையனா ஒரு கார்த்தி நடிச்சிருப்பாரு. அப்பாவா இருக்க கார்த்தி இந்திய நாட்டை காப்பாத்தணும் அப்படின்ட்டு ஸ்பையா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவரு மேல தேச துரோகி பட்டம் கட்டிடுவாங்க. அது நம்ம கார்த்திக்கு தெரியாது. அந்த ஒரு பேர் நமக்கு வந்துடக்கூடாதுன்னு பயங்கர நல்லவரா ஒர்க் பண்ணுவாரு. இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்டர் நமக்கு எவ்வளவு முக்கியம், அதை வச்சு எந்த அளவுக்கு பிசினஸ் பண்ணலாம், அதுல இருந்து எந்த அளவுக்கு கெடுதல் வருது, அதை வச்சு வார் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப அழகாவே அவேர்னஸா காமிச்சிருப்பாங்க. இந்த படம் 45 கோடியில எடுக்கப்பட்டுச்சுங்க. ஆனா வசூல் வேர்ல்டு வைட்ல 100 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி கமர்ஷியல் சக்சஸ் ஆன ஒரு பிலிம். இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணாரு. வேற லெவல்ல இருக்கும். நம்ம கார்த்திக்கு பேர ராஷி கண்ணாவும் நடிச்சிருப்பாங்க. 2026ல சர்தார் 2 வரப்போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுலயுமே டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருக்காரா இல்லையா அப்படின்ட்டு. சோ இவரோட சினிமா கேரியர்ல இவர் நடிச்ச டபுள் ஆக்ஷன் மூவி 2 தான். ஒன்னு சிறுத்தை, இன்னொன்னு சர்தார். இந்த 2 படமும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி வேற எந்த ஆக்டரோட டபுள் ஆக்ஷன் மூவிஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் அதையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னாலும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. பட்டா